ஆர்கிடெக்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கக்கூடிய பருவம் 2ல இயல் 2 தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். இப்ப முதல் என்ன கொடுத்திருக்காங்க செயல் பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ப தமிழ் கல்வி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து யாரோடது அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசனுடையது. அழியா செல்வம் அப்படின்னு சொல்லி நாலடியார்ல இருந்து ஒரு பகுதியும், வாழ்விக்கும் கல்வி பள்ளி மறுத்திறப்பு அப்படின்ற பகுதிகளும் கொடுத்திருக்காங்க. முதல் கேள்வி பார்க்கலாம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று எழுதிட வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் எழுதியிருப்பாரு. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுது அப்படின்னு சொல்லி சொன்னது எது அப்படின்னா வான் என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. இன்ப தமிழ் கல்வி என்ற வரி இடம்பெற்ற பாடல் எது அப்படின்னா இன்ப தமிழ் கல்வி. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதுன்னு சொன்னது வான் அப்படின்ற வரிகள் இடம்பெற்றக்கூடிய பாடல் இன்பத்தமிழ் கல்வி. இரண்டாவது கேள்வி, இன்பத்தமிழ் கல்வி என்ற பாடலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாவேந்தர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன். இன்பத்தமிழ் கல்வி என்ற பாடலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசன். மூணாவது, பாரதிதாசனுடைய புகழ்பெற்ற துறைகள் எது அப்படின்னு கேட்கிறாங்க. பாரதிதாசன் ஒரு பன்முகத்தன்மை கொண்டவரா இதுல இருந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவிஞர், அவர் ஒரு இதழாளர், அவர் ஒரு தமிழ் ஆசிரியர். பாரதிதாசன் ஒரு தமிழ் ஆசிரியர், ஒரு இதழாளர். அடுத்து நாலாவது கேள்வி, பாரதிதாசன் எவை படைப்பதில் வல்லவை வாய்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசன் எவை படைப்பதில் வல்லமை வாய்ந்தவர், எதை அவர் உருவாக்குறதுல வல்லவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவிதை, கதை, கட்டுரை, நாடகம், இந்த நாளை உருவாக்குறதுல பாரதிதாசன் அப்படின்றவர் வல்லவரா இருக்கிறாரு. பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொன்னா உடுமலை நாராயண கவி. ஐந்தாவது கேள்வி, பாரதிதாசன் எழுதின நூல்கள் என்னென்னு கேக்குறாங்க. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, இந்த மாதிரி நூல்கள் எல்லாமே என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா எழுதியிருப்பாரு. இவர் எழுதின பிசிராந்தையார் வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கோம். அப்ப பாரதிதாசன் எழுதின நூல்கள் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, இது இல்லாம கண்ணகி புரட்சி காப்பியம், குறிஞ்சி தட்டு, இந்த மாதிரி நிறைய நூல்கள் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா எழுதியிருப்பாரு. ஆறாவது கேள்வி, பாரதிதாசன் எழுதிய எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாகித்ய அகாடமி வாங்கின அவருடைய நூல் வந்து பிசிராந்தையார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடக நூலுக்காக அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார். ஏழாவது கேள்வி, கண்ணகி புரட்சி காப்பியம் எழுதினது யார்? பாரதிதாசன். கண்ணகி புரட்சி காப்பியம் எழுதினது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரதிதாசன். கண்ணகி புரட்சி காப்பியம் எழுதினதோ பாரதிதாசன் தான். எட்டாவது கேள்வி, பாரதிதாசன் கவிதைகள் எனும் தொகுப்பில் இன்ப தமிழ் என்னும் பாடல் எந்த தலைப்பில் இடம்பெற்றிருக்கு? இந்த இன்ப தமிழ்ன்ற பாடல் பாரதிதாசனோட தான், ஆனா அது எந்த கவிதை தொகுப்புல இருந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் பேரு. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்புல இருக்கக்கூடிய இன்ப தமிழ் என்னும் பாடல் எந்த தலைப்புல இருக்கு? அப்ப பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்குல்ல, அந்த நூல்ல தமிழ் பேரு அப்படின்ற தலைப்புலதான் என்ன இருக்கு அப்படின்னா இந்த இன்ப தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் வந்து இருக்கு. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட அப்படின்னு. அப்போ பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல்ல இருந்து தமிழ் பேரு அப்படின்ற தலைப்புலதான் இன்ப தமிழ் அப்படின்ற பாடல் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து சொல்லும் பொருளும். எத்தனிக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா முயலும் அப்படின்னு அர்த்தம். எத்தனிக்கும்னா முயலும். வெர்பு அப்படின்னா மலை. களனி அப்படின்னா வயல். களனினா வயல். நிகர் அப்படின்னா சமம். பருதி, பருதிமார் கலைஞர்னு சொல்றாங்க சூரிய நாராயண சாஸ்திரி. கதிரவன் அப்படின்னு அர்த்தம். பருதி அப்படின்னா கதிரவன். அன்னதோர், அப்படி ஒரு. கார் முகில், முகில்னா மேகம்னு நம்ம படிச்சோம். கார் முகில் அப்படின்னா மலைக்கு சேரக்கூடிய ஒரு அரண்ட ஒரு திரண்ட ஒரு கருமேகங்களை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கார் முகில்னு சொல்றாங்க. துயின்று இருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார். அடுத்து 10வது கேள்வி, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் எதை சொல்றாரு அப்படின்னா மயில், மயிலை ஒப்ப பெண்கள் அப்படின்றாரு. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் சொல்றது யார் அப்படின்னா மயில். 11வது கேள்வி, வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் எது அப்படின்னு கேக்குறாங்க. வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் என்னும் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் அழியா செல்வம்.
இது ஒரு நாலடியார்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல். அழியா செல்வம். 12வது கேள்வி பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கூட இது என்ன பாடல்னு கேட்கலாம். வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடிலே மிக்க சிறப்பின் அரசர். அழியா செல்வம்னு கொடுக்கலாம், நாலடியார்னு கொடுக்கலாம். மாத்தி குறிச்சிடக்கூடாது. நாலடியார்ல இருக்கிறது தான் இந்த அழியா செல்வம். அடுத்து 12வது கேள்வி. அழியா செல்வம் என்ற பாடலை இயற்றியவர் சமண முனிவர். யார் அப்படின்னா சமண முனிவர். 13வது கேள்வி. சமண முனிவர்கள் பலரால் இயற்றப்பட்ட நூல் எது? நாலடியார். இந்த நாலடியார் அப்படின்றத சமண முனிவர்கள் நிறைய சேர்ந்து இயற்றிருப்பாங்க. எப்படி புறநானூர்ல வந்து பல்வேறு புலவர்கள் பாடின பாடல்களோ அதே மாதிரிதான் நாலடியார்லையும் சொல்லுவாங்க. 14வது கேள்வி. நாலடியார் அப்படின்றது எந்த வகை நூல்கள்ல ஒன்றுன்னு கேக்குறாங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள், அறநூல்கள் எல்லாமே நாலடியார், நான்மணிக்கடிகை, திருக்குறள் எல்லாமே என்னது அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். 10 பாட்டு 8 தொகைந்தானது 14 மேல் கணக்கு நூல்கள். 15வது கேள்வி. நாலடியார் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 400 வெண்பாக்கள். வேளாண் 400 அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது? அப்ப நாலடியார்ன்றது வெண்பாக்கள். நாலடியார் அப்படின்றது வெண்பாக்களால் ஆனது. எப்படி திருக்குறள் வந்துட்டு அந்த குரட்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரிதான் நாலடியார்ன்றது வெண்பா. 16வது கேள்வி. வேளாண் வேதம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது? வேளாண் வேதம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டா நாலடியார். 17வது கேள்வி. நாலடியாரோட வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலடி 400 அப்படின்றது நாலடியாருடைய வேறு பெயர்கள். அடுத்து 18வது கேள்வி. திருக்குறள் போன்றே டேஷ் என்ற முப்பால் பகுப்புகளை கொண்டது. அறம் பொருள் இன்பம் அப்படின்ற 3 பகுப்புகள் திருக்குறள்ல மட்டும் கிடையாது. திருக்குறள் மாதிரியே எதுக்கும் இருக்கு அப்படின்னா நாலடியாருக்கும் உண்டு. திருக்குறள் மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா நாலடியாருக்கும் என்ன செய்யும் உண்டு. நாலடியாருக்கும் திருக்குறளுக்கும் மாதிரியே என்ன இருக்கு? அறம் பொருள் இன்பம் அப்படின்ற 3 பாடல்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, 3 பகுப்புகள் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இருக்கு. அப்ப நாலடியார் வந்து 400 வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 400 வெண்பாக்களை கொண்ட ஒரு நூல். இதுக்கு திருக்குறள் மாதிரியே 3 பகுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனாலதான் 4ம் 2ம் சொல்லுக்குருதியும் வாங்க. நாலடியாரையும் 2 அப்படின்னு சொன்னா எதை சொல்றாங்க அப்படின்னா திருக்குறளை சொல்றாங்க. 2 அப்படின்னா திருக்குறள், 4 அப்படின்னா நாலடியார். அடுத்து 19வது கேள்வி. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கல்வி. கல்வியே அழியா செல்வம்னு சொல்லும் போது ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா கல்வினா. 20வது கேள்வி. திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை டேஷ் என்னும் தொடர் மூலம் அறியலாம். இப்ப நம்ம பார்த்ததுதான் 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. இதுதான் வந்து ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதிம்பாங்க. அதே மாதிரி 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து சொல்லும் பொருளும். 22வது கேள்வி. 21வது கேள்வி. பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம் எது? வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை அப்படின்னு நம்ம அந்த குறள் அந்த வரிகள்ல பார்த்தோம். நாலடியார் வரிகள்ல வைப்புலி பொருள் சேர்த்து வைக்கக்கூடிய இடம் எதுன்னு கேக்குறாங்க. வைப்புலி. சொல்லும் பொருளும். வாய்த்து ஈயில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாய்த்து ஈல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் அப்படின்னா வைப்புலி கோட்படா. வைப்புலினா ஒரு பொருளை சேர்த்து வைக்கக்கூடிய இடம். வாய்த்தீயில் கேடில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருவரால் எடுக்க முடியாது. அதனால எந்த ஒரு பயமும் நமக்கு தேவையில்லை. வாய்த்தீர் கேடில்லை அந்த முதல் வரைக்கும் தான் அர்த்தம். யாராலையும் திருட முடியாது கல்வி அப்படின்ட்டு. விச்சை அப்படின்னா கல்வி. விச்சை அப்படின்னா கல்வி. 23வது. வெள்ளத்தால் அழியானது வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் வந்து தனிப்பாடல் திரட்டு. தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற நூல்லதான் வெள்ளத்தார் அழியாது, வெந்தனலால் வேகாது, வேந்தரால் கொல்லத்தான் முடியாது. எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் அதை எடுத்துக்க முடியாது. எதை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கல்வியை சொல்றாங்க. வெள்ளம் வந்துச்சுன்னா கல்வி அழியாது, வெந்தனலால் வேகாது, எவ்வளவு வெயில் அடிச்சாலும் வேகாது, எந்த மன்னராலும் அதை கொள்ளையடிக்க முடியாது அப்படின்ற வரிகள் கல்வியை பத்தி எந்த நூல் இடம்பெற்றுன்னா தனிப்பாடல் திரட்டு. இது எதை பற்றி சொல்லுதுன்னு கேட்டாங்கன்னா கல்வியை பத்தி. அடுத்து 24. உலகில் உள்ள உயிரினங்களால் தனித்தன்மை உடையது எது? உலகில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லயே தனித்தன்மை உடையது எதுன்னு கேட்டீங்கன்னா மனித பிறவிதான்.
25 காலமறிதல் கல்வி என்னும் அதிகாரத்தை எழுதியவர் யாருன்னு கேக்குறாங்க. எல்லாமே திருவள்ளுவர் தான். காலமறிதல் கல்வி, காலமறிதல் கல்வின்ற அதிகாரத்தை எழுதினவர் யாருன்னு கேக்குறாங்க, திருவள்ளுவர். 26 கல்வி அழியா செல்வம் என்பதனை உணர்த்தக்கூடிய திருக்குறள் எதுன்னு கேக்குறாங்க. கல்வியே அழியா செல்வம் அப்படின்றத உணர்த்தக்கூடிய திருக்குறள் எது அப்படின்னு கேக்குறாங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொல்றாரு. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. எல்லா செல்வங்களும் என்ன செய்யுமா, ஒரு நாள் கெட்டு போகும். ஆனால் கல்வி அப்படின்றது ஒருவருக்கு மற்ற செல்வங்களை போல கிடையாது. மாடல்ல மற்றையவை, அதுக்கு ஈடேனையே கிடையாது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வி என்ன செய்யாது, என்ன செஞ்சாலும் அழியாது. அதுதான் கல்வி அழியா செல்வம் அப்படின்றது இதுல சொல்லியிருப்பாங்க. செல்வங்கள் எல்லாமே கெட்டுவிடும். கேடில் விழுச்செல்வம், கல்வி செல்வம் மட்டும்தான் ஒருவருக்கு என்னது, அழியாத செல்வம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு வள்ளுவர். கல்வி அப்படின்ற அதிகாரம். 27வது கேள்வி, கல்வி அறிவு இல்லாதவரை குறிப்பிடக்கூடிய குறள் எது அப்படின்னு கேக்குறாங்க. விலங்கோடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. விலங்கோடு மக்கள் அணையர், விலங்கும் மக்களும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இலங்கு நூல், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. விலங்கோடு மக்கள் அணையர், யாரெல்லாம் படிக்கலையோ அவங்க எல்லாருமே என்னதான், விலங்குக்கு இணையானவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர், யார் அந்த நூல்களை எல்லாம் விளங்கும்படி கற்றாரோ அவரை தவிர மீதி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மாக்கள், அதாவது விலங்குகளுக்கு இணையானவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த குறள்ல சொல்றாரு. கல்வி அறிவு இல்லாதவரை இந்த குறள் என்ன செஞ்சிருக்காரு, மாக்களாக சொல்லியிருப்பாரு வள்ளுவர். 28 கல்வி அறிவு இல்லாதவரை திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு, விலங்குன்றாரு. விலங்கு, கல்வி அறிவு இல்லை அப்படின்னா அவரோட பேர் என்ன, விலங்கு அப்படின்றாரு. 29 நன்றின் பால் உயிர்ப்பது அறிவு என்று கூறியவர் யார் அப்படின்னா வள்ளுவர். கெட்டு போவதற்கு 1000 வழிகள் இருந்தாலும் அதுல நல்ல விஷயங்களை தேடி அதன் பின்னாடி போறதுக்கு பேர் தான் அறிவு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வள்ளுவர். 30 இளம் பிள்ளைகளை நல்ல குடிமக்களாக உருவாக்குறவங்க யாருன்னு கேக்குறாங்க. ஆசிரியர். ஆசிரியர் கையில தான் எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 31 நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யார். பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம் அப்படின்னு பாரதியார் சொல்வார். அப்படி இந்த பள்ளிக்கு கோயில் அப்படின்னு பேர் வச்சவர் யார் அப்படின்னா பாரதியார் தான். அடுத்து 32வது கேள்வி, பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லுவாரு. வெள்ளிப்பனிமலையின் மீது உலாவுவோம் அப்படின்ற பாட்டுல சொல்லியிருப்பாரு. இது யாரோட கூற்று அப்படின்னா பாரதியாரோட கூற்று. 33 நம் வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு நூல் மட்டும்தான் ஒருத்தர் எழுதியிருக்காருன்னா அது யார் அப்படின்னா வள்ளுவர். பாரதிதாசன் எழுதியிருப்பாரு, பாரதியார் எல்லாரும் நிறைய எழுதியிருப்பாங்க. ஒரே ஒரு நூல் மட்டும் எழுதினது யார் அப்படின்னா வள்ளுவர். 34 திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளின் பணி செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளாளர் வி முனுசாமி. திருக்குறள் தொடர் வகுப்புகள் நடத்துவாரு, அது தொடர்பான சொற்பொழிவுகளுக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சு திருக்குறளோட அந்த மேன்மையை உலகுக்கு எடுத்து சொல்வார். அந்த பணியை செஞ்சவர் யார் அப்படின்னா திருக்குறளாளர் வி முனுசாமி. 35 நகைச்சுவை ததுமும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர். இவருக்கு நகைச்சுவையான பேச்சு வரும். அந்த நகைச்சுவை ததுமும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் திருக்குறளாளர் வி முனுசாமி. அடுத்து 36 திருக்குறளாளர் வி முனுசாமி எழுதின நூல்கள். வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை. வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை. இது எல்லாமே யார் எழுதின நூல்கள், திருக்குறளாளர் வி முனுசாமி. அப்ப வி முனுசாமியினுடைய அடைமொழி தான் எது அப்படின்னா திருக்குறளாளர். திருக்குறளுக்கு தொண்டு செஞ்சதுனால அவருக்கு அந்த பேர். 37 உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற புகழ்பெற்ற நூலை இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா எழுதியிருக்காரு. என்ற நூலை எழுதினவர் யாரு, திருக்குறளாளர் வி முனுசாமி. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளாளர் வி முனுசாமி. 38வது கேள்வி, வாழ்விக்கும் என்னும் கட்டுரை இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது. வாழ்விக்கும் அப்படின்ற கட்டுரை எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா சிந்தனை களஞ்சியம் அப்படின்ற நூல்ல தான் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா வாழ்விக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுரை இடம்பெற்றிருக்கு. 39 சிந்தனை களஞ்சியம் என்னும் நூலை எழுதினது யாருன்னு கேக்குறாங்க. திருக்குறளாளர் வி முனுசாமி. பள்ளி மறுதிறப்பு என்னும் கதை எழுதியவர் யார், சுப்ரபாரதி மணியன். சுப்ரபாரதி மணியன்றவர் சிலபஸ்ல கிடையாது, இருந்தாலும் அவர் ஏதாவது சாகித்ய அகாடமி இதழ் நடத்தியிருந்தாருன்னா அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். 41
சுப்ரபாரதி மணியன் எந்த கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றை எழுதியிருக்காரு அப்படின்னா, குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாப்பு. குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சுப்ரபாரதி மணியன் அப்படின்றவரு சிறுகதை, புதினம்லாம் என்ன செஞ்சிருப்பாருன்னா எழுதியிருப்பாரு. கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தினவர். இவர் எழுதியிருக்கக்கூடிய இலக்கிய இதழ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கனவு. கனவு அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கிய இதழ் என்ன செஞ்சிருப்பாருன்னா நடத்திருப்பாரு. சுப்ரபாரதி மணியன் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள் பின்னல், வேட்டை, புத்துமன். பின்னல், வேட்டை, புத்துமன், தண்ணீர் யுத்தம் என்ற நூலை என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா எழுதியிருப்பாரு. பின்னல், வேட்டை, புத்துமன், தண்ணீர் யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை எழுதியிருப்பாரு. அதான் 45வது கேள்வி. தண்ணீர் யுத்தம் என்ற நூலை எழுதினவர் யார்தான்? சுப்ரபாரதி மணியன். இளமையில் கல் அப்படின்றது யாருடைய கூற்றுன்னு கேக்குறாங்க. இளமையில் கல் அப்படின்றது ஔவையினுடைய கூற்று. 47 உலகில் உள்ள பல்வகை செல்வங்களில் அழியா செல்வம் எதுன்னு கேக்குறாங்க. கல்விதான் என்னது அப்படின்னா அழியா செல்வம். 48 காலத்தினுடைய அருமையை கூறும் திருக்குறள் எந்த அதிகாரத்துல சொல்லுது? காலமறிதல். காலத்தினால் செய்த நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ காலத்தின் அருமையை உணர்த்தும் திருக்குறளினுடைய அதிகாரம் எதுன்னு கேக்குறாங்க. காலமறிதல். 49 கல்வி இல்லாத நாடு டேஷ் இல்லாத வீடு. கல்வி இல்லாத நாடு விளக்கு இல்லாத வீடு. கல்வி என்ன செஞ்சிருக்காங்கன்னா விளக்குக்கு ஒப்பிட்டு இருக்காங்க. கல்வி இல்லாத நாடு விளக்கு இல்லாத வீடுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதோட நம்ம இயல் 2 முடிச்சிருக்கோம். இதோட PDF வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இயல் 3 நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.